ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸ்க்கு தேவையான கட்டிங் ஸ்டிச்சிங் டிப்ஸ் தான். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, 10 விதமான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க, இல்லை ஒரு சீனியர் டெய்லராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் நான் எங்கேருந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலில் வந்து ப்ளவுஸ்க்கு நிறைய டவுட்ஸ் கேட்பீங்க இல்லையா, அதை தான் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளைவாக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க, நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸ் தேவை அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம நிறைய வருஷமா டெய்லரா இருப்போம், ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து சோம்பேறித்தனத்தினால செய்யாம விட்டுருவோம். அதெல்லாம் என்னென்ன பண்ணணும், இனிமேல் எப்படி பண்ணுனா நமக்கு நம்மளோட தொழில ஒரு நேர்த்தியான ஒரு விஷயத்த நம்ம வந்து கஸ்டமருக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். டிப் நம்பர் 1, நம்ம எப்போதுமே ஒரு பிளவுஸை வந்து தைக்க ஆரம்பிக்கிறோம், ஒரு நார்மலோ லைனிங்கோ எதா இருந்தாலுமே அயனிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய வருஷம் டெய்லரா இருப்போம், ஆனாலும் இந்த அயனிங் பண்றதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டே நம்ம என்ன பண்ணிடுவோம், அயனிங் வந்து பண்ண மாட்டோம். அயனிங் பண்றது அப்படின்றது எதுக்கு சமம் அப்படின்னா, ஒரு துணியை வந்து நீங்க நிறைய டெய்லர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, லைனிங் துணியை வந்து வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு ஈக்குவல் பாத்தீங்கன்னா அயனிங் பண்றது. ஸோ அதனால நீங்க அயனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டா நல்லா ஒரு அயன் பாக்ஸா வச்சு தேவையான ஹீட் ப்ரொசீஜர் வச்சு அயன் பண்ணி எடுங்க. நீங்க தைக்கக்கூடிய லைனிங் துணியா இருந்தாலும் அயன் பண்ணி எடுங்க, நீங்க பிளவுஸ் துணியா இருந்தாலும் அயன் பண்ணி எடுங்க. ரொம்ப பூனம் துணி அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அயன் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் வந்து அயன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பொசுங்கிரும், சரியா? ஸோ அதனால அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் கொடுக்கணும். இருந்தாலும் பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம அந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து தெரியாம நம்ம பிளவுஸ் வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. இந்த விஷயம் வந்து நமக்கு ரிஸ்க்கும் இருக்கு, அதே நேரத்தில் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. இது நம்ம ரிஸ்க் ஆக்குறோமா இல்ல நல்ல ஒரு பெனிஃபிட் ஆக்குறோமான்றது நம்ம கையில தான் இருக்கு. அயனிங்ல கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் எடுத்த பிறகு கஸ்டமரோட கையில பிளவுஸ்ல வந்து கையை வைங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே எடுத்து பொசிக்கிட்டீங்க அப்புறம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து அயனிங் பண்ற பழக்கமே போயிடும். ஸோ அதனால அயனிங்ல நல்லா பிராக்டிஸ், உங்களோட செல்ஃபா வீட்டில் உள்ள துணிகள் எல்லாம் அயன் பண்ணி நல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா எந்தெந்த டெம்பரேச்சர்ல வைக்கணும் இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அயனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. முக்கியமா அயன் பண்றதுக்கு நல்ல ஒரு அயன் பாக்ஸா வேணும். ஸ்ட்ரீம் அயனிங் தான் பண்ணணும்ல இல்ல, நார்மல் அயனிங் பண்ணாலே போதும், சரியா? ஸோ நீங்களே பாருங்க, அயன் பண்ணி பண்ற ட்ரெஸ்ஸஸ்க்கும் அயன் பண்ணாம ஒரு கிளாத் கட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அயனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது விஷயம், இந்த விஷயம் வந்து நம்மள ஒரு 80% பேர் வந்து பண்றதே இல்லை. ஏன் என்ன அப்படி ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படின்னா தச்சு முடிச்ச பிறகு அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா இருக்குதா, இப்போ நம்ம சைட்ல கையிலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருக்கிறோம் அப்படின்னா அதே 1.5 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிடுவோம். ஆனா ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஏதாவது டாட்ஸ் அட்டாச் பண்றோம், பிடிக்கிறோம், இல்ல வேற ஏதாவது அந்த இடத்துல தையல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம கழிச்சுட்டு தானே சைட்ல பிடிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், கடைசியா நம்ம வந்து 1.5 இன்ச்சு வச்சு பிடிச்சதுனால சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட்ல கஸ்டமர் கையில வந்து கொடுத்துறோம். ஆனா அது வந்து முற்றிலும் தவறானது. நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும், மெஷர்மெண்ட், பாடி மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதே மெஷர்மெண்ட் இதுல இருக்கான்றத அளந்து பார்க்கணும். அதே மாதிரி அளவு பிளவுஸ் கொடுத்தாங்கன்னா அளவு பிளவுஸ் வச்சு கண்டிப்பா வந்து நம்ம தச்ச பிளவுஸ் வந்து அளந்து பார்க்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டெய்லர்ஸ் வந்து நம்ம ஒரு சோம்பேறித்தனம் தான், நம்ம தச்சதானே சரியா இருக்கும், கஸ்டமர் ஏதாவது சொன்னா பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதுலயே வந்து விட்டுறோம். இதை நான் ஃபர்ஸ்ட் சொன்னதும் ரெண்டாவது சொன்னதும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம தச்சுட்டு கண்டிப்பா அளந்து பார்த்தாதான் நமக்கே கஸ்டமரோட கையில கொடுக்கும் பொழுது ஒரு திருப்தியான மனசு இருக்கும். அதனால இந்த விஷயத்தையும் நீங்க தவறாமல் பண்ணணும். அடுத்ததா மூணாவது விஷயம், இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன டிப்புக்கும் இதுக்கும் ரிலேட்டட் கண்டிப்பா இருக்கு. தச்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஸ்டிச் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் பொறுத்து இருக்குது. இப்போ மேக்ஸிமம் சீனியர் டெய்லரா இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்டே அயன் பண்ணி எடுத்துட்டோம்னா தைச்ச பிறகு தைக்க வந்து அதை கண்டிப்பா வந்து கசக்க மாட்டாங்க. ஒரு பிளவுஸ் வந்து மிஞ்சி போனா ஒரு நார்மல் பிளவுஸ்னா ஒரு 1/2 மணி நேரம் கையில இருக்கும், இல்ல லைனிங் பிளவுஸ்னா ஒரு 3/4 மணி நேரம் கையில இருக்குன்னு வைங்களேன். அதுக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து கசக்க மாட்டாங்க. சீனியர் டெய்லரோட தன்மையே அதுதான். அதை அப்படியே பூ மாதிரி வந்து ஃபாஸ்டாவும் ஸ்டிச் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் அது பூ மாதிரியும் தச்சு எடுத்துருவாங்க. அப்படி பண்ணும்பொழுது அதை மறுபடியும் அயன் பண்ண தேவை கிடையாது, கண்டிப்பா அதுக்கான சுருக்கம் வராது. இதுவே ஒரு சில பிகினிங்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு கட் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு தைப்போம், இன்னொரு நாள் ஊக்குவிப்போம், இன்னொரு நாள் ஹெப்பிங் போடுவோம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பிளவுஸுக்கே வந்து 4 நாள் 5 நாள் அந்த மாதிரிலாம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்க அயன் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது. நம்ம ஸ்டீம் அயனிங் பண்ணக்கூடிய லெஹங்கா, அப்புறமா பட்டுப்பாவோட இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ரீஅயனிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ அதனால எப்போதுமே ஒரு ட்ரெஸ் வந்து ஃபர்ஸ்ட் அயன் பண்ணிட்டு ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா அது கசங்காத அளவுக்கு தைக்கணும். நல்லா அதை இழுத்து பிடிச்சி அப்படி கை வச்சு அமுக்கி தச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட லுக்கே வந்து அழகா இருக்காது. எப்போதுமே ஒரு ட்ரெஸ் நார்மலா ஒரு டாப் வாங்குறோம், 100 ரூபாய்க்கு ஒரு டாப் வாங்குறோம் அப்படின்னா அதை நீட்டா அயன் பண்ணி போட்டு பாருங்க, அதோட பிரசன்டேஷனே வேற லெவலா இருக்கும். நான் 1000 ரூபாய்க்கு டாப் எடுத்துக்கிறேன், பட் ரொம்ப கசங்கலாம் போட்டுக்கேன்னா அந்த ஒருத்தே இருக்காது. அதனாலதான் எப்போதுமே கஸ்டமருக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங், நீங்க தையல் கொஞ்சம் சுமாரா போட்டிருந்தாலும் பார்த்த உடனே கஸ்டமர் வந்து அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அயன் பண்றதுல இன்னும் வந்து இம்பார்ட்டன்ஸ் சரியா கொடுங்க, சரியா? அடுத்ததான் 4 டிப்ஸ் என்னன்றதை பார்க்கலாமா?
4th டிப்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய நேரங்கள்ல பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்க தான் இந்த மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம கிட்ட ஒரு நூல் பாக்ஸ் வச்சிருப்போம். அந்த நூல் பாக்ஸ் ஆரம்பத்துல பிளவுஸ் வந்து நமக்கு தேவையான கலர்ஸ் இருக்கும். அதை வச்சு கரெக்டான கலர் மேட்சிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துரும். ஆனா போக போக அந்த பாக்ஸ்ல உள்ள நூல் வந்து குறைய குறைய என்ன ஆகும், கலர்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அப்படின்ற நேரத்துல ஒரு கலர் வருது அப்படின்னா அந்த கலருக்கு மேட்சிங்கா நூல் கண்டிப்பா நம்ம போட்டே ஆகணும். அந்த கிளாத், அந்த நூல் என்ன கலரோ, அந்த மெட்டீரியல் என்ன கலரோ அதே கலர் தான் நூல் போடணும். எப்போதுமே இதெல்லாம் நினைவு வச்சுக்கோங்க. ஃபினிஷிங்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற கலர் போடல அப்படின்னா அந்த பிளவுஸே பாக்குறதுக்கு சுத்தமா ஸ்டிச்சிங் நல்லா இருக்காது. பிகினிங் ஸ்டேஜ்ல அயனிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சரியான கலர் த்ரெட் பார்த்து வாங்குறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு த்ரெட்டை வந்து போட்டுட்டு இது மேட்ச் ஆகும், அது பிங்க் கலரு இது ரெட் கலரு, ஸோ அதனால போட்டா தெரியாது அப்படின்னு வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. அது ஃபினிஷிங்ல ரொம்ப ரொம்ப நம்மளே வந்து காட்டி கொடுத்துரும். சரியா? நீங்க நல்ல சீனியர்ல பாருங்க, கரெக்டா அந்த ஷேட் பார்த்து தான் வாங்குவாங்க. கடைகள்ல என் கூட கடைகள்ல டெய்லர்ஸ் யாராவது நூல் வாங்க வராங்க அப்படின்னா நான் அவங்களை கவனிப்பேன் இந்த மாதிரி எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு. அப்போ வந்து கரெக்டா அந்த துணி மேல நூல் எடுத்து வச்சு இது மேட்ச் ஆகுமா, அதுக்கு எனக்கு பாக்குறதுக்கு அது மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். இருந்தாலும் அந்த கடைக்காரங்க கிட்ட பார்கென் பண்ணி இது பண்ணிட்டு இருப்பாங்க. இது வேண்டாம் அது கொடுங்க, இல்ல இது வந்து ஒரு ஷேடு கம்மியா இருக்கு, இன்னொரு ஷேடு வந்து அதிகமானது கொடுங்க. நிறைய டெய்லர்ஸ் வந்து நான் வந்து பார்த்துருக்கிறேன். ஸோ ஜென்ஸ் டெய்லர் தான் இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் பண்ணி செஞ்சு கொடுக்குறது யார் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஜென்ஸ் டெய்லர்ஸ் தான். லேடிஸ் டெய்லர்ஸ் கூட நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சு தச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் ஜென்ஸ் டெய்லர் ஒரு ட்ரெஸ் வந்தாலும் அதுக்கு தேவையான கரெக்டான ஷேடு பார்த்து பண்ணி கொடுப்பாங்க. அதனால தான் ஜென்ஸ் டெய்லரோட ஸ்டிச்சிங் இன்னும் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கிறதுக்கான காரணம் நூல் வந்து எக்ஸாக்டான ஷேடு வந்து அவங்க வாங்கி போடுறது தான். ஓகேவா? ஸோ இதுதான் 4th டிப்ஸ். அடுத்ததான் 5th டிப்ஸ். இந்த டிப்ஸ்ல பாத்தீங்கன்னா முக்கியமா வீட்டுல கடை வச்சிருக்கவங்களுக்கு இதை நிறைய வந்து ஃபேஸ் பண்ணுவோம். நீங்க என்ன பண்ணுங்க, டைமிங்க்கு டெலிவரி பண்றது மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு கஸ்டமர் கேட்கறாங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு டெய்லருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல ஒரு கஸ்டமரே வந்து ஒயாம வந்து இல்ல இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு அப்படின்னு வந்து சொல்றோம் அப்படின்னா அதாவது இது வந்து யார்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சொல்லவே கூடாதா அப்படின்றதெல்லாம் இல்ல. சரியா? அப்படி நம்ம சொல்ல வேண்டிய கஸ்டமரும் இருப்பாங்க. நமக்கு காசு தராம நம்மள வந்து இது பண்ற கஸ்டமரும் இருப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா இப்போ ஒரு சில கஸ்டமர் வந்து நல்ல கஸ்டமரா இருப்பாங்க, ரெகுலர் கஸ்டமரா இருப்பாங்க, நல்லா நிறைய ஆர்டர்ஸ் நமக்கு கொடுப்பாங்களா நம்ம நம்பி. அவங்களுக்கு வந்து கரெக்டான டைம்ல கொடுத்துடணும். நான் எப்போதுமே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, கஸ்டமர் எப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்களோ அதே தான் நம்ம திருப்பி அவங்க கிட்ட காட்டணும். சரியா? ஸோ அதனால நீங்க எப்போதுமே ஒரு நல்ல கஸ்டமர் வராங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு கரெக்டான டைமிங்ல டெலிவரி கொடுத்துருங்க. இந்த டெலிவரி அப்படின்னு லேட் பண்றோம் அப்படின்னா தான் கஸ்டமர் வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு இது வந்து குறைஞ்சிட்டே வரும். நிறைய நம்மளே பாருங்க, நம்ம ஒரு டெய்லர்ல நார்மல் ஒரு பர்சன் தான் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் வாங்கினா அது எப்படா போடுவோம் அப்படின்னு ஒரு ஆர்வம் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க ஒரு பர்டிகுலர் டேல ஒரு வாரம் நமக்கு டைம் கொடுத்தாங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க முன்னாடியே ஒரு 4 நாள்லயே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க. டைம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்குள்ள தச்சிட்டீங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா சந்தோஷமா வாங்கி போட்டுப்பாங்க. அடுத்த தடவை வந்து ஓகே இந்த டேட்டை தான் கொடுக்கணும், இவங்க வந்து சீக்கிரமா தந்துருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலைமை வரும். ஸோ அதனால எப்போதுமே நீங்க என்ன பண்ணுங்க, டைமிங்க்கு டெலிவரி பண்ணுங்க. அதே மாதிரி அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்களா அப்படின்றத பாத்துக்கோங்க. சரியா? ஏன்னா நம்ம டைமிங்க்கு கொடுத்துருவோம், அதே நேரத்தில் அவங்க காசு வந்து தராங்களா அப்படின்றத பார்த்துட்டு கொடுங்க. சரியா? ஓகே. 6வது டிப் வந்து நீங்க டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறவங்க வந்து ஆஃப்லைன்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வரும்பொழுது அவங்க கிட்ட கொடுத்து கஸ்டமரோட பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது ஒரு நாளுமே. சரியா? நம்ம தான் இப்போ எனக்கு ஆஃப்லைன் கிளாஸ்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ன வரைக்கும் ஆகுது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்து நான் ஊக்கு கூட வச்சு வாங்கி கேட்டதில்லை. ரீசன், நம்ம கஸ்டமர் நம்மளோட துணி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போகக்கூடாது. சரியா? ஸோ அதனால எப்போதுமே வந்து இந்த ஒரு விஷயத்த இப்போ ஒரு சில கஸ்டமர் வந்து வெளியில இருந்து பேசதான் செய்வாங்க. எப்படி பேசுவாங்கன்னா இவங்க வந்து படிக்க வர பிள்ளைங்கிட்ட வந்து கொடுத்து தச்சு வாங்குறாங்க அப்படின்னு. நம்ம வந்து ஒரு தெரியாத தப்புக்கு நம்ம வந்து அவங்க பேசுறாங்கன்னா அதுக்கு நம்ம காரணமாக முடியாது, அது மக்களோட மனநிலைமை. ஆனா நம்ம வந்து நம்ம மனசாட்சிக்கு தெரியும் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது யாரு, படிக்கிறாங்க, இப்பதான் கத்துக்கிறாங்க. அதாவது அவங்க நல்லா தைக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலுமே வேண்டாம். சரியா? இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ண விட்டு அவங்க ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அதனால ஆர்டர்ஸ் வராம போறது யாரு, நமக்கு தான். உங்களை நம்பி ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னா நீங்களே அதை தச்சு கொடுங்க. அதை ஸ்டாஃப் வச்சிருந்தோம், வேலைக்குன்னு நம்ம சேலரி கொடுத்தா வச்சிருக்கிறோம், அவங்க கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரிலாம் யோசிச்சு தான் நம்ம வந்து வேலைக்குன்னு வச்சிருக்கிறோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தைக்கணும்னு ஆர்வம் இருக்கு, ஆனா அந்த ஃபினிஷிங் சரியா வராததுனால அதனால ஒரு சில கஸ்டமர் வந்து வராம போறதை வந்து நான் பார்த்திருக்கிறேன்.
அவங்க கஸ்டமரே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. இதுல இது வந்து உங்க ஸ்டிச்சிங் இல்ல, வேலை பார்க்குறவங்க ஸ்டிச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த டைம் கொடுக்கும்போது சொல்லிட்டே போவாங்க, நீங்க ஸ்டிச் பண்ணுங்க, யாச்சும் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே போவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இது வந்து அவங்க பண்ண மாட்டாங்களோ, அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க கொடுத்துருவாங்களோ. அதாவது வேலை கொடுத்து நம்ம சேலரிக்காக தான் வச்சிருக்கிறோம், இருந்தாலுமே அப்படி சொல்லிட்டு போவாங்க. ரீசன் வந்து இதுதான், அவங்க வந்து ஃபினிஷிங் வைஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கம்மியா கொடுக்கும்பொழுது கஸ்டமருக்கே ஒரு பயம் வந்துடும், தைக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பயம் வந்துடும். அதனால என்ன பண்ண மாட்டாங்க, நமக்கு வரதுக்கு யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் நம்ம வந்து கரெக்டா எடுத்து பண்றோம் அப்படின்னா தான், பார்த்து பண்றோம். நம்ம சைடு மட்டும் யோசிக்க கூடாது, கஸ்டமரோட சைடும் யோசிக்கணும். அவங்க என்ன மாதிரி நினைப்பாங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு ஓகே அப்போ வந்து அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சரியா, பண்ணினா மட்டும்தான் நம்ம தொழில்ல நம்ம கரெக்டா நிக்க முடியும். அடுத்ததான் 7th டிப்பு. இந்த 7th டிப்ல பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வரதுக்கு தான். சரியா, இந்த ஆர்டர்ஸ் வரதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணணும். ஒரு சில சீனியர் டெய்லர் இருப்போம், ஒரு காலத்துல வந்து சொன்ன மாதிரி கொடி கட்டி படர்ந்துருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவங்கள ஆர்டர்ஸே வராது. ரீசன் என்ன அப்படின்னா, நார்மல் பிளவுஸ் அவ்வளோ ஃபிட்டிங் அவ்வளோ சூப்பரா கொடுப்பாங்க, அவங்கள மாதிரி யாராலும் பண்ண முடியாது. ஆனா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆக மாட்டாங்க. இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் வச்சு கூட தச்சு கொடுக்காத டெய்லர்ஸ், ஜென்ட்ஸ் டெய்லர்ஸ் இருக்காங்க. ரீசெண்ட் டேல ஒரு கடைக்கு போயிட்டு நானும் இன்னொரு ஜென்ட்ஸ் டெய்லர் அவங்க பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ டபுள் லைன் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க கடைக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க, சம்திங் ஏதோ கான்வர்சேஷன் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டெய்லர் சொல்றாங்க, நான் கல் வச்சு எந்த லேடிஸ்க்குமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த கடைக்காரங்க கேட்கறாங்க, ஏன் அப்படின்னா அது வந்து மிஷினை வந்து வம்பாக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா ஜென்ட்ஸ் டெய்லர் வந்து ரொம்ப ஃபினிஷிங் வைஸ்ல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அதனால அந்த பாயிண்ட் வந்து அவங்க சொன்னாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த காலகட்டத்துல வந்து அதெல்லாம் விரும்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும் பொழுது இல்லை நான் அதை தச்சு தர மாட்டேன், இதை தச்சு தர மாட்டேன் அப்படின்னா லாஸ் யாருக்குமே இல்லை, நமக்கு தான். நம்ம வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகணும். அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ரொம்ப ஆர்டர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். சரியா, இப்போ இருக்கவே யூடியூப் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து போட்டாங்க, டிசைன்ஸ் போடுறாங்க, எக்கச்சக்க யூடியூபர்ஸ் இப்பெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அதனால அந்த டிசைன்ஸ்லாம் வந்து நிறையா வந்து பழகுங்க. சரியா, சீனியர் டெய்லராக இருக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு டைம் அந்த வீடியோ பார்த்தாலே போதும், எப்படி தச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்டேட் ஆனால் தான் உங்களுக்கு ஆர்டர் வரும். அதனால அது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் 8th டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாமா. கஸ்டமர் கிட்ட நடந்துக்கிற விதம் அப்படின்றது இருக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கஸ்டமர் வர்றதில் 3ல இருந்து 4 கேட்டகரியா வந்து பிரிக்கலாம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா ரெகுலர் கஸ்டமரா இருப்பாங்க, நீங்க எப்போ வேணாலும் தச்சு கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அண்ட் அவங்க வந்து நம்ம கிட்ட ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. சரியா, ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. அண்ட் காசு விஷயத்துல வந்து பெண்டிங்கே வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கஸ்டமர், அதாவது நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வராங்கன்னா பார்த்தோம், நமக்கு வரும்பொழுதே வந்து அந்த கஸ்டமரை குடிச்ச தாட் வந்து நம்ம மைண்ட்ல வந்துடும். அப்படிதானே, ஓகே இவங்க வந்தாங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம்னா காசு உடனே கொடுத்துருவாங்க, பெண்டிங் வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். எல்லா ஆர்டர்ஸுமே கண்டிப்பா அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தா நம்ம வீட்டுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெகுலர் கஸ்டமரா இருக்கலாம். சரியா, அடுத்த கஸ்டமர் இவங்க வந்து எப்படின்னா எப்போவாதான் வருவாங்க, எப்போவாதுன்னா நமக்கு தேவைப்படுறப்போ, அவங்களுக்கு தேவைப்படுறப்போ. அவங்களுக்கு எப்படின்னா வேற எல்லா டெய்லர்ஸ்ட்டு போய் கேட்டுட்டு அவங்களுக்கு ஏதாவது டைம் இல்லை அப்படின்னா மட்டும் நம்ம கிட்ட வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர் வந்தாலே நமக்கு தச்சு கொடுக்க தோணாது. அப்படிதானே, ஏன்னா நம்ம கிட்ட ரெகுலராக தைக்கிற கஸ்டமரை பார்த்தா தான் நமக்கு ஒரு புன்னகை வரும். பரவாயில்ல எப்போவாது வராங்க அப்படின்னாலுமே நமக்கு தச்சு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கொடுங்க, தப்பு கிடையாது. பட் டைம் இல்லைங்கும் போது விட்டுருங்க, எந்த ப்ராப்ளமே இல்லை. அடுத்ததா 3ஆவதா ஒரு சில கஸ்டமர் இருக்காங்க. அவங்க எப்படின்னா ஆல்ட்ரேஷனுக்கு மட்டும் நம்ம கிட்ட வருவாங்க, பிளவுஸ்லாம் வெளியில போய் தைக்க கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கஸ்டமரும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரியில இருக்காங்க. இந்த மாதிரி கஸ்டமரை வந்து நீங்க தான் வந்து என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். அப்புறமா 9th பாயிண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னாலுமே உங்களோட பர்சனலான விஷயங்களை வந்து வளன்னு அவங்க கிட்ட உட்காந்து பேசாதீங்க. ஏன்னா அது சில கஸ்டமருக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். நம்மளோட கஸ்டமர் எப்படி வராங்க, கடை வச்சிருக்கவங்களுக்கு வந்து வெளியில இருக்கவங்க தான் மேக்சிமம் வந்து கஸ்டமர் வருவாங்க. ரிலேஷன்ஸ் அந்த மாதிரின்றத விட வெளியில இருக்கிறவங்க யாருன்னு தெரியாத பர்சன்ஸ் தான் வருவாங்க. ஆனா வீட்டோட இருக்கிறவங்களுக்கு தான் நம்மளை சுத்தி உள்ளவங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க மேக்சிமம் வந்து அந்த மாதிரி தான் வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு தெரிஞ்சவங்க அவங்களோட விஷயத்த வந்து ஷேர் பண்றாங்க அப்படிங்கும் பொழுது, கஸ்டமரா அவங்களா ஷேர் பண்றாங்க ஒரு விஷயத்த அப்படிங்கும் பொழுது ஓகே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் வந்து நம்மளா வந்து அவங்களோட பர்சனலை வந்து இப்படி நடந்துச்சாமே அப்படி நடந்துச்சாமேன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அடுத்த முறை அவங்க வர்றதுக்கே வந்து யோசிப்பாங்க, ஐயோ இவங்க போனாலே வந்து இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு திங்கிங் வந்துடும். ஸோ அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்களா எந்த ஒரு கஸ்டமர்ட்டையும் போய் அவங்களோட பர்சனலை வந்து நோண்டக்கூடாது. சரியா, உங்களோட பர்சனலையும் வந்து நீங்க ஒரு மோட்டிவேஷனுக்காக வேணா அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாமே தவிர
அதுவும் அவங்க அது கேட்கக்கூடிய மனநிலைமையில இருந்தால் நம்ம பாட்டுக்கு நம்ம மோட்டிவேட் பண்றோன்றதுக்காக அவங்கள உட்கார பிடிச்சு வச்சு ஏதோ பேசி அவங்க இது பண்ணோம்னா ஐயோ இந்த அக்கா என்ன இப்படியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நினைச்சிருவாங்க. ஸோ அதனால பர்சனல் பேச வேண்டிய இடத்துல எங்கே பேசணுமோ அங்கே தான் பேசணும். இது வந்து கஸ்டமரை பொறுத்து தான். சில கஸ்டமர் வந்து நம்ம கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க கிட்ட வந்து சட்டுன்னு நம்ம பேசி முடிச்சு கிளம்புங்கன்னு முடிக்கக்கூடாது. சரியா? அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து பேசி வாங்க உட்காருங்க. நம்ம அந்த நேரத்தில் நம்ம சும்மாவும் இருக்கக்கூடாது. நம்ம உட்காந்து தச்சுக்கிட்டோ இல்லை கட்டிங் போட்டோ இல்லை ஊக்கு வச்சுட்டோ ஏதோ ஒன்று வேலை பார்த்துட்டே வந்து அவங்க கிட்ட வந்து பேசிட்டே இருக்கலாம். பேசும்பொழுது கவனமாக பார்த்து பேசுங்க. சரியா? ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் எவ்வளோ முக்கியன்றது ரொம்ப நமக்கு வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு லேடிஸ்க்கும் தெரியும். அதனால வார்த்தைகளை தெரிஞ்சு பேசுங்க. சரியா? அடுத்ததா 10வது டிப். இந்த 10வது டிப் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான டிப்பு. என்ன அப்படின்னா இவ்வளோ நேரம் 9 டிப்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த 9 டிப்ஸையும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்க. சரியா? இந்த 10வது டிப் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான டிப்பு. இந்த 9 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து என்ன பண்ணுங்க 10 out of 10 அப்படின்னு சொல்லி போடுங்க. உங்களுக்கே நீங்க வந்து போடுங்க. சரியா? இல்ல நான் இத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுல நீங்க எத்தனை என்ன பண்றீங்க? 10 out of 4, 10 out of 5, 10 out of 3, 2 தான் பண்றேன்னா 2 போடுங்க. 1 தான் பண்றீங்கன்னா 1 போடுங்க. ஒண்ணுமே பண்ணலையா 0ன்னு போடுங்க. இனிமேல் அதை பண்ணுங்க. அதை பத்தி தப்பு கிடையாது. சரியா? உங்களோட வேல்யூ என்ன அப்படின்றத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான சின்ன ஒரு டெஸ்டிங் மாதிரி தான். அவ்வளவுதான். ஓகே? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட மனசில் நல்லா பதிய வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ ஒரு டெய்லராக இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய விதத்தில் உங்களை வந்து ஒரு பூஸ்டப் பண்ணியிருக்கோம். ஓகே இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மனநிலைமைக்கு வந்திருப்பீங்க. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய வீடியோ சுறுசுறுப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய். ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் ஆன்டிஸ் சொல்லு. ஸ்மைல் பண்ணுவியா? நீ ஸ்மைல் பண்ணுவியா? நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கியா தர்ஷிகே? சரி கொஞ்ச நேரம் அங்கே நிற்கியா? வீடியோ எடுத்துட்டு வரேன். இன்னும் 2 பாயிண்ட் தான். தர்ஷிகே இன்னும் 2 பாயிண்ட் தான். சொல்லிட்டு வரட்டா? 2 பாயிண்ட்ஸ். ஒன்லி 2 பாயிண்ட்ஸ். சொல்லிட்டு வரட்டா? ஏவா அப்பதானே வீடியோ போட முடியும். ஐயோ அதுவே நீ இப்படி பண்ணுவேன் தான் நான் உயிரில்லாத இது வாங்கினேன். அதே இப்படி சாவடிக்கிறது. சரி இருக்கிறியா? பேசுவோமா? சிரிச்சிட்டாங்க பார்த்துக்கோங்க. சரி சரி சரிங்க பாரு நம்ம பேசுவோம். சரியா? சரியா? தர்ஷிக்கு எவ்வளோ அழகா சிரிக்கிறான். நீ சிரிச்சனா தான் உனக்கு வந்து என்ன தருவாங்க? பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. தர்ஷிக் சிரிச்சிட்டான் 1 பாயிண்ட் அப்படி சொல்லுவாங்க. சரியா? அப்படி சொல்ல மாட்டாங்களா?